கரங்களை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் நல்லவர். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தின் பிற்பகுதி முதல் 2-3 வசனங்களை சேர்த்து வாசிக்க கேட்கலாம். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது. 4-5 சேர்த்து. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்தில் இருந்து கல்தையர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரித்து. கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆலயத்தில் 2 கூடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஆலயம், ஒரே ஆராதனை, ஒரே தேவன், ஒரே கூட்டம், விசுவாசிகள் இன்னும் கூட்டம் உண்டு, எல்லாம் ரைட்டு. ஆனால் ஆண்டவர் 2 கூடைகளை வைத்து ஒன்றிலே புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களும், இன்னொன்றிலே புசிக்கத்தக்க புசிப்பதற்கு ஏதுவான நல்ல அத்திப்பழங்களுமாக பிரித்து வைத்திருக்கிறதை எரேமியாவுக்கு காண்பித்து கொடுக்கிறார். புசிக்கத்தகாத பழங்களை தள்ளி விடுவதும் புசிக்க தகுந்தவைகளை அங்கீகரிக்கிறதும் தான் எரேமியா கண்ட காட்சி. ஒரு கூட்டத்தாரை அங்கீகரிக்கிறார், இன்னொரு கூட்டத்தாரை தள்ளி விடுகிறார். அத்தனை அத்திப்பழங்களும் ஒரு மரத்திலிருந்து காய்த்ததுதான் அல்லது அத்தி மரங்களிலிருந்து பறிக்கப்பட்டதுதான். ஆனால் வைக்கும்போது ஒரே கூடையில் வைக்கவில்லை, பிரித்து வைக்கிறார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் கர்த்தர் செய்கிறதை நம்மளால பார்க்க முடியும். காயின் அங்கீகரிக்கப்படவில்லை, ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டான். இஸ்ரவேலர்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டம் எல்லாரும் அநேகர் லட்சக்கணக்கானோர் இருந்தாலும் ஒரு கூட்டத்தார் வனாந்திரத்திலே தள்ளப்படுகிறார்கள், இன்னொரு கூட்டத்தார் கானானை சுதந்தரிக்கிறார்கள். வருகை நாட்களை குறித்து கர்த்தர் பேசும்போது வலதுபுறத்தில் ஒரு கூட்டத்தாரும் இடதுபுறத்தில் ஒரு கூட்டத்தாரும் என்று கர்த்தர் பிரித்து காண்பிக்கிறார். 10 கன்னிகைகளில் 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், 5 பேர் தள்ளப்படுகிறார்கள். கடைசி நாட்களிலே இப்படிப்பட்டவைகள் தான் காணப்படும் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, இனி அவ்வளவுதான், இனி எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் போய்விடலாம் என்று மாத்திரம் ஒரு தேவ பிள்ளை நினைக்க கூடாது. ஆமென். கர்த்தர் அங்கீகரிக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாய் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். மரங்களுக்கிடையிலே நடந்த சம்பாஷணை ஒன்று உவமையாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. விருட்சங்கள் எல்லாம் ஒவ்வொரு மரத்தினிடமாய் போய், நீ எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டும் என்று கேட்கிறதாக அங்கே ஒரு காரியத்தை உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 10-11 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு அத்தி மரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. ராஜாவா இரு என்று சொல்லும் போது கேட்க எவ்வளவு நன்றாயிருக்கிறது. ஆனால் இந்த அத்திமரம் சொல்லுகிற பதில் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்படி என்றால் இங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்ன தெரியுமா? இந்த பூமியிலே பெயர் புகழ் மற்ற எந்த ஸ்தானத்தை விட ஒரு தேவ பிள்ளைக்கு மிகவும் முக்கியமானதும் மேன்மையானதுமான காரியம் என்ன தெரியுமா? கனியுள்ள வாழ்க்கை.
இதைவிட பெருசா ஒன்னும் சாதிக்க போறது கிடையாது. காரணம், நம்முடைய முடிவல்லது கர்த்தருடைய வருகை. ரெண்டில் ஒன்றை சந்திக்க தான் போகிறோம். ஆமென். அவர் ஏற்றுக்கொள்ளுக கூடியதாய், தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டுமானால் கனியுள்ள வாழ்க்கை. கனியுள்ள வாழ்க்கை என்று சொல்லும் போது ஆவிக்குரிய கனிகளை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். அதையெல்லாம் ஒரே லைன்ல சொல்ல வேண்டுமானால் திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக இவனிடத்தில் இருந்த கேரக்டர் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிறகு மாறி இருக்கிறது என்கிற சாட்சி. மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஆமென் பிதாவை மகிமைப்படுத்தத்தக்கதாய் அவைகள் வெளிச்சமாய் இருக்க கடவுதென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை உபதேசத்திலே சொல்லி இருக்கிறதை வேதத்திலே நம்மால பார்க்க முடியும். ஆமென். மாற்றம் என்பது என்னுடைய சுபாவத்திலே உண்டாக வேண்டும். 40வது வயதிலே மோசேயால தாங்க முடியாம தன்னுடைய கரத்தை நீட்டி ஒரு மனிதனை அடித்து கொன்றான். அவனால சில காரியங்கள் பொறுத்து கொள்ள கூடாது இருந்தது. ஆனால் அதே மோசே 80 வயதிலே தேவனோடு உள்ள சந்திப்புக்கு பிறகு, தேவனோடு உள்ள அந்த அக்கினியின் சந்திப்புக்கு பிறகு, அக்கினி ஒன்று சுட்டரிக்கும், இன்னொன்று சுத்திகரிக்கும். தேவன் அக்கினியில் எழுந்தருளினது மோசேயின் இடத்தில் இருக்கிற தேவையில்லாததை சுட்டரிக்கவும் தேவையானதை சுத்திகரிக்கவும். அவனுக்கு விரோதமாக எத்தனை பேர் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தவர்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அவங்க சாகணும்னா அவங்க வாழணும்னு. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனது பெயரை உம்முடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லுகிற அளவுக்கு எப்படி ஒரு மாற்றம் அவனுக்குள்ளே வந்தது. ஆரோனும் மிரியாமும் அவனுக்கு விரோதமாய் அவ்வளவு கொடுமையான வார்த்தைகளை பேசின போதும் மோசே பதில் பேசாமல் அவர்களுக்காக செபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையான மாற்றம், ஒரு உண்மையாய் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானவன் என்பதின் அடையாளமே அவனுடைய சுபாவ மாற்றம். ஆமென். அதுதான் கனிகளை வெளிப்படுத்தக்கூடியது. ஒரு பாடலை நாம் பாடுவோமே, ஆமென். கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க, கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தனை சுத்தம் செய்வீர். கனி என்பது ரொம்ப அவசியமானது. இந்த பூமியிலே மற்ற எல்லாவற்றை விட நீ எனக்கு ராஜ பதவி தந்தாலும் ஆமென், நான் நற்கனியை கொடுக்கிறத விட்டுட்டு எப்படி அரசாளுவேன்? சிம்பிளா சொல்லணும்னா, சுகபோகமான வாழ்க்கை அல்ல ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் தொடர பண்ணுவார். இன்று புசிப்போம் புடிப்போம் நாளை சாவும் என்பதற்கல்ல கர்த்தர் இந்த ஜீவனை தந்திருப்பது. ஆமென். அவருக்கு கனி கொடுக்க, மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை மறந்து விடவே கூடாது. ஆமென். கனியுள்ள வாழ்க்கை மிக 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 தேவையானது, மிக மிக அவசியமானது. பவுல் இப்படி சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு, என் ஆத்துமநேசரோடு, என் ஆண்டவராகிய கிறிஸ்து எனும் இரட்சகரோடு இணைந்திருக்க எனக்கு ஆசை உண்டு. அப்படி இருந்து நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்பதை அறிந்து எழுதுகிறேன் என்று பிலிப்பியருக்கு எழுதும் போது எழுதுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி ஜீவனை கேட்கிறான். கர்த்தர் 15 வருஷம் கொடுத்தார். ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது இரக்கமுள்ளவர் ஆயுளை நீட்டி தருவார். ஆமென். பாதி வழியில் என்னை எடுத்துக் கொள்ளாதிரும் என்று தாவீது சங்கீதங்களிலே ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஓகே, ஆண்டவர் ஆயுசு தருகிறார். 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம். ஏன் குறைக்கணும்? நீடூழி வாழ்க. 100 வருஷம் கர்த்தர். எதற்காக அந்த ஆயுள்? எதற்காக? இன்னும் நான் எவ்வளோ அனுபவிக்க வேண்டி இருக்கிறது, அதற்காகவா? இல்ல, பவுல் சொல்லுகிற நான் பிரயோஜனமா இருக்கணும், நான் பிரயோஜனமா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் கடைசி நாட்களில் அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை, ஆமே, படுத்துற மட்டும் கூடாது, ஆமே, படுத்துற கூடாது அப்படின்னா. ஆமே, அப்படியே நிலைமை வருதுன்னா ஆண்டவர் எடுத்துடணும். இருக்கிற வரைக்கும் பிரயோஜனமாய். ஆமே, நான் இருக்கிற இடத்துல என்னால 4 பேருக்கு பிரயோஜனப்படுகிறேன் என்றால், ஆமென், என்னில் கனிகள் வெளிப்படுகிறது என்று அர்த்தம்.
ஆமென். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, தேவனுக்கு மகிமையாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நற்கனிகளை தருகிறவர்கள். ஆமென். இது ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, தேவனுக்கு மகிமையாக. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, தேவனுக்கு மகிமையாக. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இதுவே நம்முடைய வாழ்நாள் லட்சியமா இருக்க வேண்டும். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடி முடிச்சிருவாங்க. ஆமென். ஆனா கண்களை மூடும்போது ஒரு நிறைவோடு, ஒரு திருப்தியோடு. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நாம இல்லாதது மற்றவங்க ஃபீல் பண்ணணும். ஹல்லேலூயா. 40 வருஷம் வனாந்திரத்துல மோசே இருந்தான். அந்த மோசையை யாரும் தேடல, சொந்த அண்ணன் தேடல, அக்கா தேடல. ஆனா 40 நாட்கள் சீனாய் மலையிலே கர்த்தரோடு இருந்த மோசையை ஜனங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. 40 வருஷம் வனாந்திரத்துல தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் வாழ்நாள் உண்டு, தன் வாழ்க்கை உண்டு, தன் குடும்பம் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்த மோசையை யாரும் தேடல. ஆனா 40 டேஸ் தேவனோடுள்ள சந்திப்புக்கு பிறகு 40 நாள் தேவ சமூகத்தில் இருந்தான். கீழே புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, மோசைக்கு என்ன ஆனதோ ஏதானதோ. ஆமென். ஒரு நாள் இல்லைன்னா கூட நம்முடைய தாக்கம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும், நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியணும், நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவனிடத்தில் கிருபையை, தேவ தயவையும், தேவ நடத்துதலையும் ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பாய் தேட வேண்டும். நான் சம்பாதித்தேன், நான் வாழ்ந்தேன், நான் போனேன் இல்லை. இவங்க இருந்திருந்தா அப்படி ஒரு தாக்கத்தை உண்டாக்கிடணும். யார் அந்த தாக்கத்தை உண்டாக்குவாங்க தெரியுமா? பயன்படுகிறவர்கள், பிரயோஜனமாக இருக்கிறவர்கள். இதற்காக தான் கர்த்தர் ஜீவனை தந்திருக்கிறார். இதற்காக தான் கர்த்தர் கிருபைகளை தந்திருக்கிறார். நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறதில்லை என்று பவுல் கலாத்தியர் 2 கடைசியில் சொல்லிவிட்டு அவ்வளோ ஓடுறார், அவ்வளோ உழைக்கிறார். இருக்கிறது வரைக்கும் நம்முடைய அவங்க ஃபீல் பண்ணணும், ஐயோ இவங்க இருந்திருந்தா. அப்படி ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும்னா ஆமாம், அதுக்கு தேவை ஒன்னே ஒன்று தான், கனி உள்ள வாழ்க்கை. லூக்கா 13வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே எதிலே அவன் நட்டு, அவன் தண்ணீர் ஊற்றி, அவன் உரம் போட்டு, அவன் வளர்த்த அதிலே, அந்த அத்தி மரத்திலே அவன் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. தேவனால் வளர்க்கப்பட்ட, தேவனால் கொண்டு வரப்பட்ட திராட்சை தோட்டத்துக்குள்ள அத்தி மரம். பார்த்த உடனே தெரியுதும் இது வேற ஜாதி, இது புற ஜாதி. ஏன்னா திராட்சை தோட்டத்துக்குள்ள திராட்சை செடி இருக்கும், திராட்சை தோட்டத்துக்குள்ள அத்திமரம் பார்த்ததும் தெரியுது இது நம்ம ஊரு கிடையாது, இது நம்ம கோத்திரம் கிடையாது. பார்த்த உடனே தெரியும் இவன் வேற, இவன் அந்நியன், இவன் வேற ஊரை சேர்ந்தவன், இவன் வேற கோத்திரத்தை சேர்ந்தவன், இவன் புறச்சாதி. பார்த்த உடனே தெரியும். ஆமென். ஆனா ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்க, அதான் கிருபை. வாக்குத்தத்தம், ஆராதனை எல்லாமே இஸ்ரவேலருக்கு மாத்திரமே உரியதா இருந்தது. நாமெல்லாம் இதற்கு அந்நியரா இருந்தோம். கிருபையினால் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்பொழுது யூதன் தன்னை யூதன் என்று சொல்லும்போது, கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்று. இப்போ என்ன செய்கிறார்? கொண்டு வந்து நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி அது வளர ஆரம்பிக்கிறது. ஆமென். 3 வருடம் கழித்து, அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுக்கு 3 வருட அனுபவம் இருக்கிறது, அது வளருகிறது, வளர்ச்சி இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. வளர்ச்சியும் அனுபவமும் நம்மை பராமரிக்கிறவரை திருப்திப்படுத்தாது. அவர் வந்து அதிலே கனியை தேடுகிறார். நாம் தேவனால் கொண்டு வரப்படுகிறவர்கள், கொண்டு வரப்பட்டவர்கள், பரலோக மன்னாவை புசித்து வளர்ந்தவர்கள், ஞான பானத்தை
கன்மலையின் தண்ணீரை குடித்து தாகம் தீர்த்தவர்கள். சொல்லலாம், நான் எனக்கு இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கிறது, எனக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறது. தேவன் இதை வைத்தல்ல மதிப்பிடுவது, தேவன் வந்து கனியை தேடுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஒன்றும் காணப்படவில்லை. எவ்வளவுதான் வளர்ந்தாலும், எவ்வளவு பெயர் புகழ் கிடைத்தாலும், என்ன சம்பாதித்தாலும், இத்தனை வருட பழக்கம் இருந்தாலும், அனுபவம் இருந்தாலும், நாங்கள் 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள் தெரியுமா என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டாலும், கர்த்தர் விரும்புகிற கனி ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமே இல்லாதது. கனி இல்லாத வாழ்க்கை அர்த்த பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, அர்த்தமற்ற வாழ்க்கை. மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வரும்போது, அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் ஒன்றையும் காணவில்லை. அத்திமர காலையில் இல்லை. இந்த அத்திமரம் ஆண்டு நடந்து போகும்போது தூரத்திலிருந்து பார்க்கிறார் ஒரு மரத்தை. அத்திமரங்கள்ல பல வெரைட்டி இருக்கிறது. அதுல ஒரு வெரைட்டி மரம் என்ன அப்படின்னா, இலை கனி இல்லாத காலத்திலும் இலைகள் நல்லா இருக்கும், செழிப்பா இருக்கும். அந்த இலைகள் அசைவதையும் அந்த இலைகளின் தோற்றத்தையும் பார்த்தா தூரத்திலிருந்து பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பா இதுல என்ன இருக்கு, கனி இருக்குது. இந்த அத்திமரம் இயேசுவையே ஏமாத்துன அத்திமரம். தூரத்திலிருந்து பார்த்தா இந்த அத்திமரத்துல நல்ல பாட்டு இருக்கு, நல்ல ஆராதனை இருக்கு, நல்ல ஜபம் இருக்கு, நல்ல பைபிள் வாசிக்கிறது இருக்கிறது, இன்னும் ஏன் அந்நிய பாஷை எல்லாம் இருக்கு. தூரமா போனவர் சரி இந்த இலை அசையது பார்த்து எதுக்கும் கிட்ட போய் பார்க்கலாம். கிட்ட வந்து அவர் நிறைய கனிகள்லாம் தேடலையா அதுல, ஏன்னா இது கனி உள்ள காலம் இல்ல. ஆனா இது அசைற அசைவுக்கு இது கிட்ட கண்டிப்பா ஒரு கனியாவது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் ஏதாகிலும், சில மரத்துல கனிகள் நிறைந்திருக்கும், அது பார்த்தாலே தெரியும். சில மரத்துல இலைகளுக்கு இடையிலெல்லாம் கனி இருக்கும், அது தேடினாதான் கிடைக்கும். தூரத்திலிருந்து பார்த்து இல்லை நினைச்சிட்டார், ஒருவேளை உள்ள இது போடுற சத்தத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு இவங்க பண்ற கூத்துக்கு அட்லீஸ்ட் வெறும் இலை, கனி இல்ல. எபேசு சபையை பார்த்தீங்கன்னா லிஸ்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் எபேசுவை போட்டார். ஏன்னா நிறைய இலை, சுத்தி இலை உன் கிரியைகள். அதனால அவர் தூரமா இருக்கல. எபேசு சபைக்கு எங்க இருந்து தம்மை வெளிப்படுத்துகிறார்னா, குத்து விளக்கின் மத்தியிலே உலா. கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது, மேல இருந்து கீழே வர இலைகள் மட்டும்தான் இருக்குது, ஒரு கனிய கூட. எல்லாம் ரைட்டு தான்ப்பா, ஆகிலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாலே கனி அவுட்டுன்னு அர்த்தம். அப்படியே கனி இருக்கிறது மாதிரி நம்ம காண்பித்தால் அதெல்லாம் கெட்ட கனி. காரணம் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பை நல்ல இலை. நம்ம இலைகளில் திருப்திப்படுகிறோமா? அப்பா இன்னைக்கு காலையில இந்த எபேசு சபை வந்து இலைகளில் திருப்திப்படுகிறது. அதனாலதான் கிரியெல்லாம் ரொம்ப ரொம்ப யாராவது, அதனாலதான் நினைக்கிறேன், இன்று வேதம் வாசித்தீர்களா அப்படி கேட்டோன்னே கை தூக்கணும். நம்ம சர்ச்சில் ரெகுலரா அப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டா அன்னைக்காவது படிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆமாவா இல்லையா? இன்று ஜெபம் செய்தீர்களா உடனே கை தூக்கிடணும். ஸ்கூல்லாம் படிக்கும்போது ஹோம்ஒர்க்லாம் செய்யாமல் போயிட்டோன்னா நெஞ்சு பக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ மேடம் கேட்டுறக்கூடாது, சார் கேட்டுறக்கூடாது. என்ன கேட்டுறக்கூடாது? ஹோம்ஒர்க் கேட்கட்டும். அப்படி அந்த ஒரு 40 நிமிஷம் 1 hour முடிச்சுட்டு கேட்கலன்னா, இதே இது ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு போயிட்டோன்னு வைங்களாம். இவர் இன்னும் கேட்கலையே, இன்னும் கேட்கல, இன்னும் கேட்கல. கேட்டுட்டாங்கன்னா மொத ஆளா
அதான் இந்த சபை, எபேசு சபை. இன்னைக்கு அநேகர் இப்படிதான். இன்னைக்கு மட்டும் யாராவது கேட்க மாட்டாங்களா, பைபிள் யார் இந்த வருஷம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னு கையை முதல்ல. இலை நிறைய இருக்கு, நிறைய இலை. 12 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், நெடுமுழங்கால் ஜெபம், தண்ணீர் கூட குடிக்காத ஜெபம், ஆனா கூட இருக்கிறவங்கள்ட்ட பேசாத ஜெபம். நான் ஒன்று நிறைய கேட்கல, அட்லீஸ்ட் ஏதாகிலும் ஒண்ணு. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். அவர் உருவாக்குவார். இருக்கிறது போல காட்டுனா சவிச்சிட்டு போயிட்டார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை நியாயப்படுத்திட்டு இலையை காட்டிட்டு இருந்தா சவிச்சிட்டு போயிட்டார். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு, நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். ஆமென். ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லும். ஆமென். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லும். நான் என்னதான் ஊழியம் செஞ்சாலும், எத்தனை பாட்டு எழுதி பாடினாலும், எத்தனை இடத்துக்கு போனாலும், தேவன் எதிர்பார்க்கிற கனி என்னில் இல்லை என்றால் இவ்வளவும் பண்ணி வேஸ்ட். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன், ஊழியத்துக்குள்ள கூலியை தந்துட்டு விட்டுருவார், கிளம்பும்பார். பலனை பார்க்க முடியாது. நம்ம ஓடுறது கூலிக்காக அல்ல, பலனுக்காக. கூலி அன்னன்னைக்கு கிடைக்கும். காலில இருந்து சாயங்காலம் வேலை பார்த்துட்டியா, என்ன ஒரு பணம் வாங்கிக்கோ, கிளம்பு, அவ்வளவுதான். ஆனா பலன் எப்ப தெரியுமா வரும்? அவர் வரும் நாளினில் என்னை, எஸ், அவர் வரும்போது இந்த பலனோடு வருவா, பலனோடு வருவார். இங்க பாருப்பா, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த உன்னை அநேகத்துல அதிகாரியா வைக்கிற, வா எஜமானின் சந்தோஷத்துக்குள்ள வா, அப்படி கூப்பிடணும். அப்படி ஒண்ண நான் கேட்கலன்னா நான் இவ்வளோ ஓடி என்னத்துக்கு? கூலி அன்னன்னைக்கு கிடைக்கும், பலன் வரும்போது கிடைக்கும். இன்னைக்கு அநேகர் எதுல திருப்தி அடைகிறாங்கன்னா, அன்னன்னைக்கு அப்பா போதும், அன்னன்னைக்கு அதுல ஒரு பலன் கொண்டு வரப்போகிறார். யாருக்கு? அவர் எதிர்பார்க்கிற கனி, அவர் எதிர்பார்க்கிற கனி, கனியுள்ள வாழ்க்கை. இலைகளை மட்டும் நம்ம இதெல்லாம் பரவாயில்ல. இன்னைக்கு சில நேரத்தில் நம்மளும் இன்னைக்கு நினைச்சது மாதிரி ஜெபம் பண்ண முடியல. இன்னைக்கு 10 அதிகாரம் படிக்கணும்னு நினைச்சேன், 8க்கு மேல போக மாட்டேங்குது. ரைட்டுப்பா, சரி, கொஞ்ச நாளா இவங்கள மனசுல பகைச்சிட்டு இருக்கிற விட்டுருவோம். துணிச்சா நம்ம எல்லாம் இலைகளில் கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம். இலை தேவை, ஒரு மரத்துக்கு அலங்காரம், அழகு இலை. இலைகள் உண்டாகும் போது நல்ல நிழல் உண்டாகும், அது ஒரு மரமாய் வெளியப்படும். ஆனால் கனி உண்டாகும் போது பிரயோஜனப்படும். கனி கொடுக்கிற மரத்தை வெட்ட விட மாட்டாங்க, அது ரொம்ப பாதுகாக்கப்படும். இங்கே இந்த உவமையில் கனி இல்லைன்னு தெரிஞ்சோம், பராமரிக்கிறவர் இன்னும் 1 வருஷம் போட்டுமே, இன்னும் 1 வருஷம் போட்டுமே எதிர்பார்த்து. அதான் ஆண்டவர் கேட்கிறார், இனி நான் இதுக்கு ஏசாயா 5 எடுக்க வேண்டாம், இனி நான் என்ன செய்யணும் சொல்லு. நீ நல்ல கனி தருவேன்னு நான் காத்து கொண்டிருந்தேன், நீ கசப்பை தந்துட்ட. நான் உனக்கு இனி நான் உனக்கு செய்யாத வேலை என்ன சொல்லு, நான் உனக்கு என்ன செய்யல அது சொல்லு. ஆண்டவருடைய ஏக்கம் அது. காரணம், எதிர்பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 13வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அத்திமரம் காய் காய்த்தது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து, திராட்சை கொடிகள் பூ பூத்து, வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் பிரியமே, என் ரூபவதியே, என் ரூபவதியே, எழுந்து வா.
அப்ப தேவன் எதிர்பார்க்கிற கனி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மை லவ். சுனேமியால் சொல்றா, நான் கருப்பா இருக்கிறேன். என்ன ஏன் கருப்பா இருக்கிறேன்னா ரொம்ப வெயில் பட்டு சிலர் ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க கருப்புன்னு. கேட்ட நாங்கெல்லாம் பொது நிறம். சுனேமியால ஒத்துக்க மாட்டான், நான் கருப்பா இருக்கிறேன். நாங்கெல்லாம் அது ஏன்னா எங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன வெயில் வெளியே வச்சுட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மை ஃபேர் ஒன், என் ரூபவதியே. அப்போ தேவன் விரும்புகிற கனி வந்துட்டுனா அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, என்ன அழகா இருக்கிறான், என் ரூபவதியே எழுந்து. கடைசி நாட்களிலே இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். 2000 வருடத்துக்கு முன்பதாக இயேசு வந்தபோது மொத்தமான அழைப்பு, எல்லாருக்குமான அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இனி அவர் வரும்போது அந்த அழைப்பு குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரமே கேட்கும். எருசலேமில் அநேக குமாரத்திகள் இருந்த போதிலும் அவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்களாம்? முட்களாய் இருந்தார்களாம். 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். 2வது வசனம், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அந்த பிரியமானவள் இப்பொழுது நித்திரை பண்ணுகிறாள். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாமும் நித்திரை தான் செய்வோம். அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அவ தூங்கட்டும், விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும். அதனாலதான் சிலருக்காக நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணாத பார், டிஸ்டர்ப் பண்ணாத, தூங்கட்டும், எனக்கு பிரியமானவள் தூங்கட்டும். தூங்க வைக்கிறார் அவருடைய வேளை வரும்போது. ஹல்லேலூயா. அவர் எப்படி கூப்பிடுவாராம்? என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. அவ என்ன சொல்லுவாளாம்? ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. 13வது வசனம், அத்திமரம் காய் காய்த்தது, காட்சி கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே நீ எழுந்து வா. 14வது வசனம், கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். 17வது வசனத்தை வாசிங்க. என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீ திரும்பி குன்றும் பிளப்புமான கன்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் ஏக்கத்தோடு கண்களை மூடுகிறாள். அவளுடைய நம்பிக்கை என்ன? அவளுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவருக்குரிய கனி இருக்கிறது. 7வது அதிகாரம், உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 12, 13 வசனங்கள். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். நேசத்தின் உச்சிதங்கள். ஆண்டவரே வாங்க, நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்க பாருங்க. நீங்க நட்ட மரம்பா, நீங்க தண்ணி ஊற்றி வளர்த்தின மரம் பூ பூத்திருக்கா? இந்த விஷயத்துல என்கிட்ட கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கிறதா? போன வருஷம் நான் இந்த காரியத்தில் ரொம்ப கழுத்தை கடினப்படுத்திட்டு இருந்தேன். வாங்க ஆண்டவரே, ஏதாவது சேஞ்ச் தெரியுதா ஆண்டவரே? ஏதாவது மாற்றம் இருக்கிறது? வாங்க ஆண்டவரே, காலையில் அதிகாலையில போவோம், வந்து பார்ப்போம். ஆமா, ஏதாவது மாற்றம் இருக்குதா? ஏதாவது சேஞ்ச்? எனக்கு ஒரே ஆசைதான்ப்பா, என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தரணும். என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். என்ன நேசத்தின் உச்சிதம்? ஃபைனஸ்ட் லவ். எது?
நேசத்தின் உச்சிதம் என்பது என்ன? அடுத்த வசனத்தை வாசி. தூதாயும் பழம் வாசனை வீசும் நமது வாசல்களுடைய புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திரு. நேசத்தின் உச்சிதம் என்பது என்ன தெரியுமா? ஐ லவ் யூன்னு சொல்றது இல்ல, கனியுள்ள வாழ்க்கை. அதனால அவ என்ன சொல்றான்னா, வந்து பாருங்க, ஆரம்பத்துல இருந்து என்ன பாருங்க, ஏதாவது பூ பூத்து ஏதாவது சேஞ்ச் தெரியுதா, என்னுடைய கோபமான சுபாவத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா பாருங்க. இல்லைன்னா இன்னும் நறுக்க வேண்டியத நறுக்குங்க. எனக்கு ஒரே ஆசைதான், என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் இலைகள் இருக்கிறது, நல்ல இலைகள் இருக்கிறது. ஒரு கூட்டம் இவங்க தவறாம வந்துருவாங்க, காணிக்க கரெக்டா கொடுத்துருவாங்க, கரெக்டா காலை ஜெபம், மத்தியான ஜெபம், நைட்டு ஜெபம் ஓடும். பைபிள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் படிப்பாங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க, நல்ல இலைகள் இருக்கிறது. ஆனா கர்த்தர் விரும்புகிற கனி. நீ காணிக்க செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறைவு இருக்குமானால் அந்த ஆட்டுக்குட்டியை பலிபீடத்தில் வச்சுட்டு போய் ஒப்புரவாகிட்டு வா. கனி ரொம்ப முக்கியம். நம்ம தேவனுக்கு கொடுக்கிற நேசம் கனியுள்ள வாழ்க்கை. அதனால அதை விரும்புறவங்க டே பை டே பாருங்கண்டவர், ஓகே ஆண்டவர், இன்னும் இல்லப்பா, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வரணும். ஆமென். அதிகாலையில் வாங்க, நம்ம பார்ப்போம், மாதுளம் செடி பூ பூத்ததா பார்க்கலாம். கொஞ்சமாவது பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டவங்க, ஒருத்தங்க அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்க உறவினர்கள் வெளியே நின்று டாக்டர்ஸ் வரும்போது அவங்க வாயிலிருந்து கேட்க விரும்புகிற வார்த்தை என்ன தெரியுமா? கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது, நான் அவர்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கிறேன், எனக்கு அவர்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வேணும். ஆமாம், என் இலைகளை பார்த்து, ஆமேன், என்னில் வெளிப்படுகிற இலைகளை பார்த்து என்னை பாராட்ட அநேகர் இங்கே இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் அவர் இலையை பார்த்து ஒன்றும் பாராட்ட மாட்டாராம். பரவாயில்லப்பா, அவங்கெல்லாம் இலை தொலைந்திருக்கும் போது ஒன்றையாவது இலை இருக்குது, அப்படி பாராட்டலி. அவர் சபிச்சுட்டு போயிட்டார். ஒன்றை இலை இருந்து என்னத்துக்கு? உனக்கு இலை இருந்து என்னத்துக்கு? உன்னால ஒரு கனி கூட 10 வருஷமா இந்த ஆள் நீ பகைச்சிட்டு இருக்கிறியே, கொஞ்சம் கூட அந்த ஆள் மேல உனக்கு முதல்ல பூ கட்டுங்க. எடுத்ததும் நாம எல்லாம் கொடி கட்டி பறக்கிற பரிசுத்தவான்கள் ஆக முடியாது. முதல்ல பாருங்க ஆண்டவரே, பரவாயில்ல, அந்த கடினம் கொஞ்சம் மாறி இருக்கு, நீங்க பாருங்க ஆண்டவரே. எனக்கு சரின்னு தோன்றதெல்லாம் சரி கிடையாது. நீங்க பாருங்க, ஆமென். பூ பூத்திருக்கா, கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இதான் நேசரை விரும்புகிற மணவாட்டி உடைய ஏக்கம் தான். அவர் சொல்லணும், என் பிரியமே அத்திமரம் காய்த்தது, இவ பூ பூத்ததான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சர்டிஃபிகேட் கொடுக்க, காய் காய்த்ததுப்பா. உடனே இவ சொல்றா, என் நேசரே தீவிரியம், வாயின் முத்தங்களா என்னை முத்தமிடுபவரே, வாயின் முத்தங்களா முத்தமிடுபவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என்னவரே, என் ஆத்மநேசரே என்னவர், நீர் என் மணவாளனே, என்னை பிரியமே எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்தெடுத்தவரே, வீணன் என்று பலர் தள்ளின போதனை. ஆமென். எப்படி வணையப்பட விரும்புகிறீர்கள்? என் நேசர் என்னை பார்த்து
மை லவ்னு சொல்ற அளவுக்கு நான் வணையப்பட விரும்புகிறேன். மை லவ், என் பிரியமே. ஹல்லேலூயா. எல்லாரும் எத்தனை எருசலேம் குமாரத்திகள் இருந்தார்கள், ஆனா இவ்வளவு ஏன் இங்க கனி இருக்கு. ஆண்டவரே, நேசத்தின் உச்சிதங்களை அதிகாலையில் நான் எழுந்து என் நேசரோடு நடந்து என் நேசத்தின் உச்சிதத்தை தருவே. என் நேசருக்காய் என்னை முற்றும் கொடுப்பே. அவள் ஒருத்தியே ஆண்டவர் சொல்றாங்க. எழுந்து வாருங்கள் என்று சத்தம் அல்ல இனி கேட்க போகிறது. எழுந்து வா, எழுந்து வா. இதற்காக கர்த்தர் நம்மிடத்திலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். கனியுள்ள வாழ்க்கை. ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்ட வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமைகள் என்ன என்றெல்லாம் மோசையை கொண்டு மோசைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி ஒவ்வொன்றாய் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆரோனுடைய வஸ்திர காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. சொல்லும்போது அது எப்படிப்பட்டதா இருக்கும், அநேக காரியங்கள் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்றார்னா, யாத்திராகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 33, 34 வசனங்கள். அதன் கீழோரங்களில், அதன் கீழ், அதாவது மேல இருந்து சொல்லிட்டு வர, ஏபோத் இருக்கணும், மார்க்கவசம் இப்படி இருக்க வேண்டும், தோல்ல முத்திரைகள், அதாவது இந்த சைடு 6 கோத்திரத்தின் பெயர்கள், இந்த சைடு 6 கோத்திரத்தின் பெயர், மார்பில் இப்படி மேல இருந்து தலைப்பாகை முதல் கீழே வர ஒவ்வொன்னா ஒவ்வொரு காரியத்தை சொல்லிவிட்டு அந்த வஸ்திரத்தின் கீழோரங்கள்ல என்ன இருக்கணுமா, இளநீல நூல், இளநீல நூல், ரத்தாம்பர நூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், வேலையால் செய்யப்பட்ட மாதுளம் பழங்களையும், மாதுளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே, அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் சுற்றிலும் பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். இவங்க மற்றவர்கள் எங்க நிக்கிறவங்கன்னா பிராகாரத்தில் நிக்கிறவங்க. ஆரோன் எங்க நிக்க போறவன்னா பக்கத்துல நிக்க போறவன். ஆண்டவர் பக்கத்துல நிற்கும் போது, இங்கே பாருப்பா உன் வஸ்திரம், அது பழைய பாடு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று அடையாளத்தை காண்பிக்கிறது, ஒவ்வொரு அர்த்தங்களை குறிக்கிறது. நீ கீழே ஓரங்கள்ல குண்டு குண்டா மணிகளை கட்டி தொங்க விட வேண்டும். ஆனா மணி மட்டும் இருக்கக்கூடாது, அதன் ஒவ்வொன்றுக்கு இடையில ஒரு மணி, ஒரு மாதுளம், ஒரு மணி, ஒரு மாதுளம், ஒரு மணி, ஒரு மாதுளம், இப்படி இருக்கணும். இப்படிதான் உள்ள வரணும். அவன் சாகாதபடிக்கு இதை செய்ய கடவன் என்று கடைசியில் சொல்லி முடிக்கிறான். மணி எதை காட்டுதுன்னா சத்தத்தை காட்டுது. மாதுளம் எதை காட்டுதுன்னா கனியை காட்டுது. இன்னைக்கு அநேகர் மணி அடிக்கிறதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த சர்ச்சில் நான் தான் ரொம்ப சத்தம் போடக்கூடிய, மணி அடிக்கிறதோட ஸ்டாப். ஆண்டவர் சொல்றார், நீ பக்கத்தில் நிற்கக்கூடியவன். வெறும் மணி சத்தம் மட்டும் போதாது, ஒவ்வொரு மணிக்கு அடுத்து பழம் இருக்கணும், கனி இருக்கணும், கனி இருக்கணும். பிரவேசிக்கும் போது கனி இல்லாம உள்ள வந்துராதேங்கிறார். இன்னைக்கு மணி அடிக்கிறதுல திருத்தி, நான் காலையில் 1/2 மணிக்கு ஒரு மணி அடித்தேன், நைட்டு மீண்டும் 1/2 மணிக்கு ஒரு மணி அடித்தேன். என் கையெல்லாம், நான்லாம் கை அடிக்கிறதுல ரத்தம் வந்துடும் பிரதர். அவருக்கும் ரத்தம் வருது. நம்ம எல்லாம் இந்த மணி அடிக்கிறதுலான கொஞ்சம் மணி அடித்தா, 1000 ஸ்தோத்திர புக்கு எடுத்து வச்சு கொஞ்சம் மணி அடித்தா அப்பாடா. ஏன் சிஸ்டர் டல்லா இருக்கிறீங்க? இன்னைக்கு 900 தான் சொல்ல முடிந்தது, இன்னும் 100 அதுக்குள்ள வேலை வந்துட்டு. இன்னைக்கு நம்ம இதுல திருப்தி அடிக்கிறோம், அந்த மணி அடிக்கிறதுல. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு மணிக்கு அடுத்து கனி இருக்கணும். ஏன்னா நீ எங்கேயோ நிக்க கூடியவல்ல, நீ என் பக்கத்தில் நிக்க கூடியவர். கர்த்தர் தம்முடைய இரத்தத்தால் நம்மை கழுவி ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். நீ ஆசாரியன் தான், நீ ஊழியக்காரன் தான், ஆனா உன்ட கனி இல்லைன்னா என் பக்கத்திலே வராதுன்றார். இப்ப தெரியாதுங்க, இப்ப ஒரே மரத்துல தான் அப்படி விட்டு இருக்கோம். அவர் பிரிக்கிறார் தெரியுமா, அப்பதான் தெரியும். ஆமென். கனி உள்ளவன்.
ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சிநேகிதங்க, மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? அவன் விசுவாச வீரனான இல்லையா? இல்லை, அவன் வாக்குவாதம் பண்ண மாட்டான். ஒரு இட நெருக்கடி லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வந்த போது ஆபிரகாம், இங்கே பாருப்பா, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போயிடுறேன். அவன் ஃப்ரெண்டு, கர்த்தர் சொன்ன ஃப்ரெண்ட், எனக்கு கனி வெளிப்படுத்திட்டான். மோசையை பார்த்து அவன் உண்மை உள்ளவன், முகமுகமா பேசுறார். ஏன் தெரியுமா? ஆமென். ஆரோனும் மிரியாமும் அவனுக்கு விரோதமாக எழும்பின போது சைலண்ட் ஆயிட்டார். யோசேப்பை பார்த்து கனி தரும் செடி என்கிறார். ஏன் தெரியுமா? எல்லாரை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்ததுனால இல்ல, பழிவாங்கல்ல. சகோதரர்கள் கையில கிடைத்ததும் பழிவாங்கல்ல. சகோதரர்கள் செஞ்சது தீங்கு. ஆனா யோசேப்பு என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க தீங்கு செய்ய நினைச்சீங்கன்னு தான் சொல்ல, நீங்க செய்யலன்றார். நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள் என்று யோசேப்பு சொல்லல, நீங்க தீங்கு செய்ய நீங்க நினைச்சீங்க. நீங்க அப்படி என்ன பண்ணிட்டு, அப்போ அதன் அர்த்தம் என்ன? அவங்க செஞ்சதை மனசுல வைக்கல. சிம்பிள், அவ்வளவுதான். நீங்க தீங்கு, நீங்க கூடி பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கு, அடுத்து என்ன செய்தீங்கன்னு. அவன் தாங்க கனி உள்ளவன். யோசேப்பு கனி தரும் செடி. அவங்க செஞ்சதெல்லாம் எனக்கு மறக்க முடியுமா? போச்சு. மனிதன் செய்த தீமையை மறக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. சொல்லுங்க, தேவன் செய்த நன்மையை நினைக்கணும், அவ்வளவுதான். மனிதன் செய்த தீமையை விட தேவன் செய்த நன்மை அதிகம் என்று சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு இலைகளை காட்டி ஏமாத்துறோம், மணி அடிச்சு ஏமாத்துறோம். இன்னும் இதை சொல்லிட்டு இருந்தா அடுத்த பாயிண்ட் சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் மணி, அதாவது சிலர் என்னன்னா, ஆண்டவரே இப்படி ஜோம் பண்ணாத, ஊக்கமா ஜோம் பண்ணு. ஆண்டவரே இப்படியெல்லாம் ஏமாற்ற முடியாது. ஆண்டவரே, அதாவது ஆண்டவரேன்னு சொன்னா அவரு கேட்க மாட்டார். எப்படி ஜோம் பண்ண? ஊக்கமா சொல்லு. ஆண்டவரே, இது ஸ்கிரீனுக்கு நல்லா இருக்கும், பரலோகத்தில் இருக்கிற ஸ்கிரீனுக்கு இது எங்கப்பா? மணி மட்டும் இருக்குப்பா, காலையில் எழும்புனது மணி அடிக்கிற, நானும் தேடி தேடி பார்க்கிறேன். நீ என்னே ஏமாத்துற பாத்தியா? மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை கர்த்தர் அறிந்து யாரையும் நம்பி இணங்கல்ல. இதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவரையே அத்திவரவை இலையை காட்டி பக்கத்தில் வர வச்சுட்ட. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையில கேட்க விரும்புறோமா? என் பிரியமே, மை ஃபேர் ஒன், நீ ரூபவதி, நீ ரொம்ப அழகா இருக்கப்பா அப்படிங்கிறார். யாரை பார்த்து தெரியுமா? நிறைய காணிக்கை கொடுக்கிறவனை பார்த்தா? யாரை பார்த்து? நிறைய சத்தம் போடுறவனை பார்த்தா? இல்ல நிறைய மணி அடிக்கிறவங்களை பார்த்தா? கனி. ஏன்னா எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? ஆண்டவரே, ஏதாவது மாற்றம் இருக்கு ஆண்டவரே, நான் இத்தனை வருஷம் ஆராதிக்கிறேனே, இவ்வளவு நாள் கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, உங்க தயவுல பிழைத்து கொண்டிருக்கிறேனே, ஏதாவது சேஞ்ச் எனக்குள்ள இருக்குதா? ஏதாவது மாற்றம் இல்லைன்னா எப்படிப்பா எனக்கு அந்த உச்சிதமான நேசத்தை தர முடியும்? தேவன் தந்த உச்சிதமான நேசம் என்ன தெரியுமா? அவருடைய குமாரனை கொடுத்தது. நாம கொடுக்கிற உச்சிதமான நேசம் என்ன தெரியுமா? கனி உள்ள வாழ்க்கையை கொடுப்பது. கனியை தேடுறார். மத்தேயு 7வது அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள வசனங்களை படித்தால் தெரிகிறது. கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சைப்பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்கள். 17வது வசனம், அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். வாசிங்க. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை கனிகளின் அடிப்படையில் தான் ஜட்ஜ்மெண்ட். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அடுத்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். என்னை நோக்கி
கர்த்தாவே கர்த்தாவே என்று வெறும் சொல்லுகிறவன் சத்தத்தை வைத்து அவரை ஏமாற்ற முடியாது. கனி இல்லாம கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்ன கர்த்தர் சொல்லுவார், அக்கிரமக்காரரை என்னை விட்டு தள்ளி போயிரு, எனக்கு கேட்க பிடிக்கலங்கிறார். நீ காலையில இருந்து நைட்டு வரை கர்த்தாவே கர்த்தாவேங்கிற, ஜெபம் பண்ற, எல்லாம் பண்ற, ஆனா எங்கப்பா கனி? ஏதாவது பூ பூத்ததா, கனி வரட்டும். அதுக்கு முன்னாடி சரி, இன்னையில இருந்து இந்த ஆளை பத்தியே நம்ம சும்மா சும்மா பேசிட்டே இருக்கிறோமே அடுத்த ஆள்கிட்ட, ஆமாம் உடனே அடுத்த நாள் போய் கெட்டி பிடித்து முத்தமிட்டு இல்ல, முதல்ல பூ பூக்கட்டும். சரி, முதல்ல ஒரு டெசிஷன் எடுப்போம். இனி இவங்களை பத்தி நான் என்ன செய்யக்கூடாது, போய் அடுத்த நாள் நேசத்தை கேளுங்க, ஆண்டவர் ஏதாவது பூ பூத்திருக்கா, அவர் சொல்லட்டும். அவர் சத்தியம். அவர் கூட்டியும் சொல்ல மாட்டார், குறைச்சும் சொல்ல மாட்டார். இந்த பைபிள்ங்கிறது கண்ணாடி, பிரசனம் என்கிற கண்ணாடி முன்னாடி, நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறோமே, முடி கரெக்டா இருக்கா, பவுடரு கரெக்டா இருக்கா, எல்லாத்தையும் பார்க்க நிக்கிறோமே, நின்று சிரிச்சு பார்க்கிறோம், முகத்தை முன்னு வச்சு பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோமே. இந்த பிரசனம், இந்த பிரசனத்திலிருந்து இந்த வசனம் என்கிற கண்ணாடி முன்னாடி வச்சுட்டு நம்ம அடுத்த ஆளை குத்துறதுக்கு வசனம் எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். உனக்கு ஐயோ இது ஆண்டவரே, நான் அந்த ஆளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்த கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்தார், அந்த ஆளை பார்த்து சொல்லணும், என்ன உனக்கு ஐயோ. ஆனால் அது ஒன்றை காட்டுதுன்னு தெரியலை. நம்மளை இப்படியெல்லாம் காட்டும்போது நம்ம இப்படி விலகி கொடுக்குறோம். இது நீ வாளாகாமல் அது வெளியே போனாலும் நம்ம இப்படி போய், நீ கர்த்தாவே கர்த்தாவின் தலைகீழ நின்று கூப்பிட்டாலும் கர்த்தர் விரும்புகிற கனி இல்லைன்னா சிம்பிளா ஜட்ஜ்மெண்ட்ல இங்க பாருங்க, வரம் இல்லாதது குற்றம் கிடையாது, கனி இல்லைன்னா அது பெரிய பெரிய தண்டனைக்குரியது. கனி நான் ஆண்டவர் இத்தனை வருஷம் ஆகியும் என்னுடைய கேரக்டர்ல, என் சுபாவத்தில் ஒரு மாற்றம் இல்லைன்னா எப்படிப்பா என்னை பார்த்து நீர் மை லவ்னு சொல்லுவீங்க? அதாவது அவர் என்னை இப்படி கூப்பிடணும்னு விரும்புகிறவங்க மட்டும்தாங்க கனி உள்ள வாழ்க்கையை விரும்புவாங்க. மற்றவங்கெல்லாம் நியாயம் சொல்லிட்டு விலைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம், இன்னைக்கு இயேசுவின் கிருபை வேணும், நன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும், இயேசு வேண்டாம். என் பிரியமே, நீ ரூபவதி, எழுந்து வா. கனியின் அடிப்படையில் தான் ஜட்ஜ்மெண்ட். அதனால தான் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எத்தனை பேர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டார்களோ, அப்படியா இருக்கு, அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மரம் வெட்டி போட்ட பிறகு எல்லா ஹோப்புமே போயிட்டு, இனி இந்த மரத்தில் கனி உண்டாகுமா? ஒரே ஹோப் என்ன தெரியுமா? இன்னும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். எதற்காக? இந்த ஒரு வருஷம் போட்டோம், கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்கலன்னா. அதனால தான் யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருத்தர் பாவம் செய்யும்போது அவர் என்ன செய்கிறார், எப்படி பரிந்து பேசுவார் பாருங்க. ஒரு பிள்ளை ஸ்கூலில் தப்பு பண்ணி பேரண்ட்டை அழைத்துட்டு வர சொல்லும்போது அந்த பெற்றோர் போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி பண்ணால் உங்கள் பையனுக்கு நாங்கள் டிசி தான் கொடுக்க வேண்டி வரும், உடனே டிசி கொடுத்து விடுங்க. அவன் அப்படி இல்லை, சாரி சார், இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க, இனி அவன் இந்த தப்பை இதான் பரிந்து பேசுறது. அவன் அப்படி தான் செய்வான், என் பிள்ளை அப்படி தான் செய்வான். அப்படி கிடையாது அதுக்கு பேர். அதனால இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பிள்ளைகளே வாசிங்க 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். எப்படி பாரு, இதே மாதிரி தான். நான் அதை சுற்றி எரு போடுறேன், நான் அதை கொஞ்சம் கொத்தி விடுறேன், நான் அவனை திருத்துறேன். அதான் ஆண்டவர் கேட்கிறார், இந்த களிமண்ணுக்கு குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? அதனால தான் சொன்னேன், இங்க பாருங்கப்ப, நீங்க எனக்கு பார்த்தா நிறைய ஓகே மாதிரி தெரியுது. 2 படிக்கிறவங்க பாருங்க, ரோட்ல யாராவது கொஞ்சம் ராங்கா வந்துட்டா
சிலர்லாம் பக்கத்து சீட்ல இருந்து பிரேக் போட்டுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா புதுசா இப்போதான் டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு நேசர், நீங்க பாருங்கப்பா, நான் திருப்தி அடையக்கூடாது. கனி யாருக்கு கொடுக்கிறேனோ அவர் திருப்தி அடையணும். சூப்பர் பாய். எவ்வளவு காலம் இருக்கும்னு தெரியாதுங்க, 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். கனி கொடுக்க என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, புரிந்து கொள்ள முடியாத பிரமாணத்தை ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். அதான் கிறிஸ்துடைய, அதான் அவருடைய போதகம் பெஸ்ட் டீச்சர். அவர் பிரமாணத்துக்கு அகென்ஸ்டா பேசல, பட் மோசையால கொடுக்கப்பட்டது எவ்வளவு கடினமா இருந்தோ அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் எல்லாம் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். எது புரிந்து கொள்ள முடியலையோ இயேசுவேன்னு சொன்னா அழகா விளக்கம். ஆவியானவர், இயேசுவின் நாமத்தை சொன்னா ஆவியானவர் எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார். ஆவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கந்தாக ராஜஸ்ரீன் மந்திரி ஏசாயா 53 படிச்சுட்டு போறான். ஆட்டுக்குட்டின்னதும் ஆவியானவர் பிலிப்பு, ஓடு, அவங்கிட்ட ஓடு. ஆமென். அதனால்தான் இயேசுதான் எல்லாம். இயேசுவின் நாமத்தை ஒருத்தன் பிடிச்சிட்டானா அவன் பிதாவுக்கு பிரியமான பிள்ளையாய் மாறிவிடுவான், ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன் ஆவான். இயேசுவை விட்டுட்டு வேற எதையுமே பிடிக்க முடியாது. இயேசுவை பற்றி கொள்ளுகிறவன் பிதாவுக்கு பிரியமான பிள்ளையாய் மாறுவான், ஆவியானவரால் நடத்தப்படுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார், யோவான் 15:4-5 வசனங்கள். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். abide in me. அவ்வளவுதான். நீ என்ன சார்ந்துக்கோ, என்னை சார்ந்திரு. அடுத்து சொல்லுகிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். சிம்பிளா சொல்லணும்னா A to Z ஜீசஸ். இயேசு உனக்கு எதுக்கெல்லாம் வேணும்னு கேட்டா, எனக்கு எல்லாத்துக்குமே யாரு தான் வேணும்? சிலர் பார்த்துருக்கீங்களா, சில பிள்ளைங்க காலையிலிருந்து நைட் வர ஒன்று அம்மா வேணும், இல்லைன்னா அப்பா வேணும். எல்லாத்துக்குமே ஒரு தேவ பிள்ளை இதை உள்வாங்கணும். நிலைத்திருக்கிறதின் அனுபவத்தை அநேகம் வேதம் காண்பித்தாலும் புரியும்படியாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 1-2 அதிகாரங்கள்ல எடுக்கணும்னு கூட இல்லை, எல்லாம் தெரிந்த பகுதி. நீங்க நல்ல இந்த வார்த்தைகளை கவனித்தால் போதும். சார்ந்து இருக்கிறது என்பது, ஆண்டவர் யாரை முதலாவது படைத்தார்? ஆதாமா ஆபிரகாமா? சிலர் அப்படியும் ஒருவேளை பழைய ஏற்பாடே படிக்காதவங்களுக்கு முதல்ல யாரை தான் சொல்லுவாங்க? ஏன்னா புதிய ஏற்பாடு யாரில் இருந்து ஆரம்பிக்குது? ஆபிரகாம். அதனால தான் பைபிள ஒழுங்கா வாசிக்கலைன்னா தப்பா எழுதி மார்க் கிடைக்காது. நான் படித்தேன் புதிய ஏற்பாட்டில் இப்படி தான் வருது, ஆபிரகாமின் தேவனும். ஏன்னா ஆளு இன்னும் பழைய ஏற்பாட தொடல. இப்போ நான் கேட்டதும் சிலர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. சிலர் அப்படி ஒன்றும் தெரியாம வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆதாம் முதலாவது பார்த்தது என்ன? ஆதாம் முதலாவது எதை பார்த்தான்? சரி விடுங்க, நீங்க அப்படியே நேரத்தை இழுக்கிறீங்க, நல்லா தெரியுது. கர்த்தர் மண்ணினாலே உண்டாக்கிட்டு அப்படி ஓதுறார். இப்பதான் ஆதாம் என்ன செய்கிறான்? கண்ணை அப்படி திறக்கிறான். கண்ணை திறந்தது அவன் முதல்ல யாரை பார்த்திருப்பான்? ஆண்டவரை பார்த்திருப்பான். சார்ந்து இருக்கிறவனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ஆதியிலே தேவன். இன் த பிகினிங் காட், இன் த பிகினிங் வேர்ட். ஒருத்தன் ஒன்று ஆரம்பிக்கும் போதே கண்ணு அங்கதான், அவர் சமூகத்துல தான். முதல்ல அவனுடைய பார்வையே வார்த்தை தான். ஆதியிலே தேவன், வேற எதையும் இல்லை. தனக்கு 1000 காரியங்கள் இருக்கட்டும், நான் விழிக்கும் போது உமது சாயலால். ஏன்னா அவர் ஊதினால தான் கண்ணை திறந்தான்.
ஆமென். அவருடைய சுவாசம் பட்டு எப்படி அன்று ஆதாம் கண் திறந்தானோ அப்படிதான் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை பட்டு நாம கண் திறக்கிறோம். போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டா. நம்மளை விட ஆரோக்கியமா நேத்து இருந்த அநேகர் இன்னைக்கு இல்லை. என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை. அவ்வளவுதான், அதோட கிருபை. இன்னைக்கு காலையில மட்டும் அவர் ஊத மறந்துட்டார்னா நமக்கு ஊதி இருப்பாங்க. நாம் கண் விழித்தது ஆரோக்கியத்தினாலையா, சுகத்தினாலையா, பலத்தினாலையா? மரணத்துக்கு நமக்கு எத்தனை, இதோட முடிந்ததுன்னு நினைத்த தருணங்கள் எத்தனை. கிருபை விலகாதையா, கிருபை. அவர் கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்து நம்முடைய ஒவ்வொரு நாளும் கண்ணை திறந்ததும் நம்முடைய தேடலும் நம்முடைய பார்வையும், அப்பா அப்பா. இப்பதான் ஆதாம் பிறக்கிறான், ஆதாம் உருவாக்குறார். அடுத்து கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 6ஆம் நாள்ல வேறு சிலவற்றை சிருஷ்டித்து விட்டு கடைசியில தான் யாரை படைக்கிறார்? மனிதனை படைத்ததுமே நீங்க பைபிள் எப்படி முடியுதுன்னா சாயங்காலமும் விடியற்காலம், அன்னைக்கு ஈவினிங் ஆயிட்டு. அப்போ ஆதாம் ஆதாமுடைய ஃபர்ஸ்ட் டே என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாமுடைய ஃபர்ஸ்ட் டே தான் ஆண்டவருடைய 7th டே. 7வது நாளில் கர்த்தர் என்ன செய்துட்டு இருந்தாரா? ஓய்ந்திருந்தார்னு அர்த்தம். ஆதாம் நீ அந்த ரூம்ல படுத்து தூங்கு, நான் இந்த ரூம்ல இல்ல. அந்த ஓய்வு நாள் என்பது என்ன தெரியுமா? கர்த்தர் ஆதாமை கூட்டிட்டு போய் ஒவ்வொன்றா காட்டி கொடுக்கிறார். சமுத்திரத்தை காட்டி. ஓய்வு நாள் என்பது உண்மையான ரெஸ்ட், உண்மையான இளைப்பாறுதல் என்ன தெரியுமாங்க? இயேசுவோடு தனித்திருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், நீ மற்ற நாள்ல நீ வேலை செய், ரைட்டு தான், ஆனா ஓய்வு நாள் பரிசுத்தமா ஆசரிக்கணும். ஆண்டவர் இளைப்பாறிட்டு இருந்தார். ஏன்னா அவர் தூங்குவதில்லை, அவர் சோர்ந்து போவதில்லை. அவர் ரிலாக்ஸ் பண்றதே ஆதாம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிதான். நீ ரிலாக்ஸ் பண்ண எதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற? துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்க போய் உட்கார்ந்து இருக்கிற, பாவிகளுடைய வழியில நிக்கிற. அவர் எப்படி ரிலாக்ஸ் பண்றாரு பாத்தியா? தூதர்கள் வர சொல்லி வாங்க நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணல. மண்ணினால உருவாக்கப்பட்ட ஆதாம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாருங்க. அவரை சார்ந்திருக்கிறவனுடைய இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? அவர் கூட நேரத்தை, அவனுக்கு உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மை தான் தேடுதையா. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லை, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குது. எனக்கு போர் அடிக்குன்னு தேவனை சார்ந்து இருக்கிறவன் சொல்ல மாட்டான். மோசே புசிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாதுன்னு மலைக்கு போகல. ஆனா அவரோடு உறவாட ஆரம்பித்ததும் உண்ணவும் முடியல, உறங்கிடவும். இயேசு 40 நாள் பசி அடக்கிட்டு இருந்தார்ல, அந்த 40 நாட்கள் முடிந்த பிறகுதான் அவருக்கு பசி உண்டாயிற்று. 3 நாட்கள் சாப்பிடாம ஜனங்களுக்கு இருக்க முடிந்தது. கேட்ட சொல்ல அவங்க கையில சாப்பாடு இல்லைன்னு. ஒரு பையன் கையில் 5 அப்பம் இருந்துச்சுல்ல, அதுவும் எத்தனை நாள் தான் இருந்துச்சு? 3 நாள் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 1 வச்சு சாப்பிட்டு இருக்கலாம்ல. இல்லை, இளைப்பாறுதல், இளைப்பாறுதல். ஆமே, தூக்கத்தில் தான் நம்ம சாப்பிட மாட்டோம். மற்ற நேரத்துலலாம் அப்படி கண்ணில் ஏதாவது தெரிஞ்சால், சிலர் தூக்கத்துலேயும் அலாரம் வச்சு எழும்பி சாப்பிட்றது உண்டு, அவங்கள விட்டுருங்க. அந்த டைமில் நமக்கு பசி தெரியாது, நம்ம தூங்கிட்டு இருப்போம். இளைப்பாறுதல் என்பது படுத்து உறங்குவதல்ல. ஓய்வு நாள் என்பது என்ன தெரியுமா? அவரோடு தனித்திருப்பது.
எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறார். ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி அதிலே வைக்கிறார். எஸ்ஐ 50 இருக்கு, நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. ஏன்? கம்ப்ளீட்டா 1-2 அதிகாரத்தில் கர்த்தரை சார்ந்திருந்த ஆண்டவர் பார்க்கிறார். எத்தனை படைச்சிட்டாரு. ஒரு பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல லேபர் வார்டில் பிறக்குது. பிறக்கும் போது நர்ஸு வெளியே ஓடி வராங்க. குழந்தை பிறந்துட்டு பிள்ளைக்கு ஒரு துணி கொடுங்க, பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் கொடுங்க. துணியா ட்ரெஸ்ஸா? எங்கள்கிட்ட அதெல்லாம் சொல்லவே இல்லை. யாரா கேட்பாங்களா? இல்லை. அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு ஆரம்பத்தில் என்னெல்லாம் தேவையோ, காசு இல்லைனாலும் அந்த தகப்பன் 4 பேர்கிட்ட கடன் வாங்கியாவது அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு ஆரம்பத்தில் தேவையானதை வாங்கி ரெடியாக வெளியே வச்சிருப்பாங்க. வேறு சிலர் லட்டெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அதை விடுங்க. அந்த குழந்தை வந்து கேட்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு டவல் கொடுங்க. டவலா? இல்லை. ஒரு இல்லாய்மையில் இருந்தும் ஒரு தகப்பன் அந்த குழந்தை இந்த பூமியில் பிறக்கும்போது இல்லை நான் டவல் வாங்க மறந்துட்டேன், பிள்ளைய உள்ளே வச்சிருங்க, நான் கொஞ்சம் கழிச்சு அப்படி சொல்லுவாங்களா? இல்லை. அந்த குழந்தை வெளியே வரும்போது அந்த குழந்தைக்கு தேவையானதை அப்பா வாங்கி வச்சிருப்பாரு. ஆதாமை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு தேவையானதை அங்கெங்கெல்லாம் வச்சுட்டு எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க. உங்க கைகள் ஆமென் உம்மால் கூடாத அப்பா, உங்க கைகள் ஜீசஸ் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் எங்க அப்பா இருக்கிறாருங்க, அவருக்கு தெரியும். அடுத்து நடத்துறார் பாருங்க. நடத்திட்டு பார்க்கிறார். ஆதாம் பார்க்கல. நான் தனிமையா இருப்பது நல்லது இல்லைன்னு ஆதாம் பார்க்கல. ஆதாம் பார்த்திருந்தா அவனுக்கான வாழ்க்கையை தேடிட்டு போயிருப்பான். அவர் பார்க்கிறாருங்க. அவருக்கு தெரியுங்க. ஆதாம் பார்த்திருந்தா அவன் மேட்ச் மேட்டை எடுத்திருப்பான். பி படிச்ச பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிறது சோல்மேட், ஏற்ற துணை. ஏற்ற துணை. கர்த்தர் உங்க கொடுத்த துணைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை கட்டினதுக்கு அவரை கட்டியிருந்தா கெட்டிருப்ப. இன்னைக்கு கட்டினதுனால தான் வந்திருந்து ஆண்டவரேன்னு பார்க்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிறது அதான் ஏற்ற துணை. மீதியெல்லாம் இணைங்க. அதனாலதான் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்தார் தெரியுமா? மிருகங்கள் எல்லாம் முன்பாக கொண்டு வந்து விட்டார். நிறைய வரும் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டால காண்டா மிருகம் தொடங்கி எல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து நீ சிரிச்சிட்டு இருக்காத. ஆமே. ஏன்னா அவர் டிசைட் பண்ணிடுவார் எனக்கு எது நல்லது, எனக்கு எது நல்லதல்லன்னு தெரியும். அடுத்து என்ன செய்யறார் தெரியுமா? அவனை தூங்க வைக்கிறார். ஆதாம காலையில எழுப்புறாரு, நைட்டு தூங்க வைக்கிறார். நீர் என்னை தாங்குவது. ஆண்டவரே, என்னை உணர்த்துறதுல இருந்து உறங்க வைக்கிறது வர என் அப்பா எனக்கு செய்யறார். எனக்கு என்ன கவலை? அவமானம் அடைவதில்லை அப்பா. நான் அந்த ஆதாம தூங்க வச்சுட்டு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவனுக்கானது செஞ்சிட்டு இருந்தார். அப்பா, நாளைக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும், நீ தூங்குமா, நான் ரெடி பண்ணிடுறேன். எத்தனை வீட்டில் பிள்ளைங்க நிம்மதியா தூங்கும் போது நைட்டு தகப்பனுக்கு தூக்கம் வராது. சிலட்ட நிறைய பாருங்க, பெற்றோர்லாம் சீக்கிரமா வயசாயிருவாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? தூக்கம் இல்லை. சீக்கிரம் வயசாயிருவாங்க, ஓடுவாங்க, உழைப்பாங்க. ஆமா, பிள்ளைங்க வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆதாமுக்கு ஒரு கவலை கிடையாது. அவர் தூங்க வைக்கிறார். நான் இவனுக்காக கஷ்டப்படுறத இவன் பார்க்க கூடாது. தூங்கு, நீ தூங்கு. சில பெற்றோர் பாருங்க, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தம்பி அவங்க அம்மாவை கொஞ்சம் இதாக பேசிட்டான். என்னம்மா நீங்க கிளவி மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவனை கூப்பிட்டு சொன்னேன், ஏன் கிளவி மாதிரி இருக்கிறாங்க தெரியுமாப்பா? உனக்காக ஓடுறாங்க. சீக்கிரம் உங்க அம்மாவுக்கு பழைய போட்டோவெல்லாம் எடுத்து பாரு,
ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க. உனக்காக ஓடி உனக்கு ஃபீஸ் நல்ல படிப்பு கொடுக்கணும். அவங்க சம்பளத்துக்கு உனக்கான படிப்பு வந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஆனால் உனக்கு என்ன கொடுத்தாங்க பத்தியா? அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீ நைட்டெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க விழித்திருக்கிறாங்க. அவரை சார்ந்திருந்தா நான் எங்க கவலைப்படணும்? பார்த்துக்கொள்வார். ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? 3வது அதிகாரத்தில் சுயத்தை சார்ந்திருக்க ஆரம்பிச்சிட்டான். ஆதாம் வந்தா, உனக்கு எதுக்கு தேவன்? உனக்கு எதுக்கு இன்னொருத்தர் தேவை? உன்னை எழுப்புறதுலேருந்து தூங்க வைக்கிறது வரை உனக்கு ஆள் தேவையா? இந்த பழத்தை நீ சாப்பிடு, உன் கண் ஓப்பன் ஆயிரும், நீ தேவன் ஆயிடுவ. ரைட்டு தானே? அப்புறம் நான் ஏன் இன்னொரு ஆளை சார்ந்திருக்கணும்? எப்பொழுது சுயத்தை சார்ந்திருக்க ஆரம்பித்தானோ, கர்த்தரை சார்ந்திருந்த போது அவன் விருட்சங்கள் நடுவில் இருந்தான். சுயத்தை சார்ந்திருக்க தொடங்கினதும் முட்களுக்குள்ளே போறான். ஆமா தானே? நமக்கு தான் இப்ப நல்ல வேலை இருக்குது, நமக்கு தான் இவங்க சப்போர்ட்டா இருக்கிறது, நம்ம எதுக்கு? நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. ஒரு தேவ பிள்ளையுடைய வெற்றி எங்க தெரியுமா இருக்கு? அவர் சார்ந்திருக்கிறதுல. என்ன காலையில எழுப்புறதுல இருந்து நைட்டு தூங்க வைக்கிறது வரை அவர் சித்தப்படி. ஹே, நீ இப்படி இருக்கிற, உனக்கு வயசாகுது, இப்படி இருக்கிறது நல்லதில்லை. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். என்னை உருவாக்கினவருக்கு தெரியும். நான் மண் என்று நினைவுக்கு வருது, என்னை பொடியாம இதுவரை பாதுகாத்தவருக்கு தெரியும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நாம் அறியாத நம்முடைய வாழ்க்கையில் வந்த வீழ்ச்சி தேவனால் வந்ததில்லை, நம்ம சுயத்தை சார்ந்திருக்கிறது. பரவாயில்ல, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா ஆமென் ஆமென் ஜீவனை தந்து பிறப்பிச்சிட்டார். அவருக்கு தெரியும் என்னைக்கு தூங்க வைக்கணும், அது வரைக்கும் அவர் நடத்துவார். ஆமென். அப்பா இருக்கிறாருங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவமானம் அடைவதில். கண்களை ஏறெடுத்து அப்பாடு சொல்லுங்க. ஆமென். அவமானம் அப்பா 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 ஒரு நாளும் இதை சாப்பிடு. ஓகேப்பா, நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க. ஐயோ, என் பிள்ளை தனியா இருக்கிறானே, நல்லது இல்லையே. சரி, செய்யலாம். எப்ப செய்ய போறீங்க? என் பிள்ளை தூங்குவோம், அதுக்கப்புறம். ஆமென். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நேத்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். தாவீது இந்த சங்கீதங்கள் எழுதும் போது சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. எனக்காக அவர் விழித்திருக்க நான் ஏன் கலங்கணும்? நான் ஏன் கலங்கணும்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். என்னைக்கு நம்ம சுயத்தை சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறோமோ, நான் ஜெபம் பண்ணேன், நான் பைபிள் படிச்சேன், நான் ஊழியம் செஞ்சேன். ஆசாரியனுக்கு அந்த வஸ்திரங்கள் கொடுக்கப்படும் போது எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்னன்னு? ஏன் அதை செய்யணுமா? ஆசாரியன் என் பக்கத்தில் வரும்போது வியர்வை இருக்கக்கூடாதான். எனக்கு ஆரம்பத்தில் புரியல இது. அப்போ ஆண்டவர் ஆராதிக்கும் போதே சொட்டாகுது. ஆண்டவரே, நேற்று பாம்பேலேருந்து பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருக்கும் போது வார்த்தை ஆண்டவர் தியானிக்க வைத்தார். அப்பொழுது ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினேன். வியர்வை எப்போ வரும் தெரியுமா? நம்ம முயற்சி செய்யும் போது வரும், நம்ம வேலை செய்யும் போது வரும். என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார்? உன் முயற்சியில் என் பக்கத்தில் வந்தேன்னு இருக்கக்கூடாது. நீ எப்படி நினைச்சிடாத. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி, அவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன் சொல்லிடாத. நீ என் பக்கத்தில் நிற்கும் போது வியர்வை இருக்கக்கூடாது. என்ன அர்த்தம்? நீ நிற்கிறது உன் முயற்சியில் இல்லை, நீ மண்ணு. நான் ஊதலைன்னா நீ இல்லை, நீ இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ. அப்படி
சொல்றாங்க கைகளை உயர்த்தி, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. சொல்லுங்க, முடியாதையா முடியாது. இயேசுவே பிரியமானவர்களே, ஒரே வழிதான் இருக்கு, ஆப்ஷன் கிடையாது. ஒரே வழிதான் இருக்கு. பிடிச்சிருங்க அப்பாவை. A to Z எனக்கு இயேசு தேவை. சொல்லுங்க. ஆமா, எதுக்கு இயேசு தேவை? என் பிள்ளையுடைய திருமணத்துக்கு. எதுக்கு இயேசு தேவை? என் பிள்ளையுடைய மேற்படிப்புக்கு. இன்னையிலிருந்து சொல்லு, எதுக்கு இயேசு தேவை? நான் உணர்றதுல இருந்து உறங்கிறது வர எனக்கு இயேசு தேவை. ஆமென். எழுந்து நிற்கலாமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாத என்ற பாடலே. ஆமென். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபைதான், நான் நிலைப்பதோ உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, முடியாதையா முடியாதப்பா, எனக்கு நீங்கதான் நீங்கதான் நீங்கதான். முடியாதையா glory. காலையில் எழுந்தவுடன் வாழ்நாள் முழுவதும், காலையில் எழுந்தவுடன் வாழ்நாள் முழுவதும் நிர்மூலமாகாமலே நன்றியப்பா. பலவீன கிருபை தாங்கினதாண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி, என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டையும். சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம. சொல்லுமா, எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கினானும் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டோ கிருபை மேல் கிருபை தந்து. ஆமென். எப்பக்கம் நெருக்கப்பட்டோ கிருபை மேல் கிருபை தந்து. glory. மான்களின் கால்களை போல பலனாய் ஓட செய்திரே, கிருபை ராஜா திறனாய். ஆமென். என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபையில். இப்ப எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி முடிஞ்சு அப்படியே விரிச்சு சொல்லுங்க, கண்களை எடுத்து, முடியாதப்பா முடியாதப்பா வாழ
தனியா விட்டுறாதீங்கப்பா, நீ பார்த்துக்கோடு சொல்லிடாதீங்கப்பா. ஒண்ணுமே தெரியாதுப்பா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. நான் மண்ணாண்டவரே, நீர் ஊதினதுனால அந்த கிருபையினால கண் விழித்து உம்மை பார்க்கிறேன். ஓ முடியாதப்பா, முடியாதப்பா, ரமசே மாமலரே, ஆமென், முடியாதப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. கிருபை தருகிறார், கிருபை தர. அவருக்கு தெரியுங்க என்ன செய்யணும்னு. வாட் இஸ் நெக்ஸ்ட் அவருக்கு தெரியும். அவரை சார்ந்து கொள், அவர் நடத்துற பிரகாரம் செல்ல விட்டுக்கொடு. எது உனக்கு நல்லது, எது உனக்கு நல்லதல்ல என்பதை அவர் அறிவார், அவர் அறிவார், அவர் அறிவார். ஆமென். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர்கிட்ட இப்போ உங்க இருதயத்துல இருந்து பேசுங்க. ஒரு வார்த்தை மட்டும் சொல். ஆண்டவரே, நீங்க எனக்கு எவ்வளவு நன்மை செய்தாலும் என்ன கொடுத்தாலும் நான் ஒரு நாள் என் சுயத்தை மட்டும் சார்ந்துடக்கூடாது. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவன் எந்த பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் சாரல. அவன் கோலின் மேல் சாய்ந்து கொண்டு நீர் தந்த குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், துணைக்காய் ஸ்தோத்திரம், சகோதரர்களுக்காய் ஸ்தோத்திரம், சொத்துக்காக ஸ்தோத்திரம், வீட்டுக்காக ஸ்தோத்திரம், வேலைக்காக ஸ்தோத்திரம், பணத்துக்காக, எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆனா கடைசி வரை இது எதையுமே நான் சார்ந்துடக்கூடாது. நான் சார்ந்துட்டேன்னா இல்லப்பா, எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான். யூ ஆர் மை ஹோப். பேசுங்க. உங்களுக்கு ஜெபிக்க முடியலன்னா அந்த விண்ணப்பத்தை கண்ணீராய் தேவ சமூகத்தில் வைக்க முடியுமா? ஆமென். ஆண்டவரே, நீங்க இமை பொழுது மறைத்தாலும் அடுத்த பொழுது நான் இல்லப்பா, இந்த உணர்வை எனக்கு தந்து நீங்க தான். அதனாலதான் தாவீது சொன்னா, உமது அடியானின் வீடு உமக்கு முன்பா இருக்கணும். நாளைக்கு என் குடும்பம் நிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு, உமக்கு முன்பா இருக்கணும், உமக்கு முன்பா. ஆராய்ந்து அறிந்திருக்க தெரியும்லப்பா உங்களுக்கு. சுற்றி சுற்றி ஆராய்ந்து நான் அமர்வதோ நன்றா. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் விரும்புகிற கனி உள்ள வாழ்க்கைகளில் வெளிப்பட ஆண்டவரை கடைசி வரை உம்மை பற்றி கொண்டு, கடைசி வரை நீங்க எங்களை பார்த்து என் பிரியமே நீ ரூபவதி என்று அழைக்கத்தக்கதாய் எங்க வாழ்க்கையை உமக்கு ஏற்றார் போல வணைந்து கொள்ளும், சுத்திகரியும், உருவாக்கும். ஒவ்வொருவரையும் அப்படியே நிறுத்தும். நீ பார்த்து பிரியப்படணும், கிருபை செய்யும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக, வருகிற புதிய மாதம் நன்மையாயிருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தரலாம். கிருபைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ள எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும்
நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.